நான் ஒரு பொருத்தனை செய்து கொண்டேன். உமக்கு நான் பவுலை போல இந்தியனுக்கு இந்தியனாக ஊழியம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. பின்னால இயேசுவே உலக ரட்சகர் என்ற ஒரு தலைப்பு போட்டிருந்தது. அதான் அந்த டயசிஸ் தீம் அந்த நாட்களிலே. அப்ப நான் போன உடனே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், இயேசுவே உலக ரட்சகர் என்று சொல்லுவதற்கு எனக்கு பைபிள் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். எல்லாம் ஷாக் அடிச்ச மாதிரி என்னை பார்த்தாங்க. அதற்கப்புறம் மளமளவென்று சித்தர் பாடல்களிலிருந்து, சைவ சித்தாந்தத்திலிருந்து, திருமூலர் பாடல்களிலிருந்து, சமஸ்கிருத வேதங்களிலிருந்து ஒரு 3/4 மணி நேரம் எல்லாவற்றையும் மளமளன்னு சொல்லி, இத்தனை வேதங்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே கர்த்தரை பற்றி அறிவிக்கக்கூடிய நிலையில் இருக்க, இதை எல்லாவற்றையும் மறைத்து பொய்க்கதைகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் ஜாதி வித்தியாசங்களையும் காண்பித்து எல்லாவற்றையும் அழித்து விட்ட இப்படிப்பட்ட செயல்களை நாம் ஏன் பறைசாட்டக்கூடாது? நற்செய்தி என்பது கிறிஸ்தவர்களுக்கே சொல்லிக் கொடுக்கிற செய்தி அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. கிறிஸ்தவத்தை கொண்டு பைபிளை கொண்டு ஒரு இந்துவிட்ட பேசினா அவனுக்கு விளங்காது. அவனுக்கு நம்ம கிறிஸ்தவ பாஷையில பேசினா விளங்காது. பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுங்கன்னு சொன்னா அவனுக்கு என்னன்னு கேட்க, மனஸ்தாபம் என்னங்க, கோச்சிக்கிறது இல்லையா அப்படின்னு. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாக்க அப்படின்னா என்னங்கன்றான். முக்தி அடைந்தாயான்னு அவனுக்கு விளங்குது. இப்படி சில டெர்மினாலஜி எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நான் பேசும்போது பிஷப் ஐயா கடைசியில் சொன்னாங்க, இப்படிப்பட்ட போதகம் தான் நமது நாட்டுக்கு தேவை, இவரை நமது டயசிஸ் முழுவதும் போதிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லிட்டார்.